நம்ம இந்த வீடியோவில் அறிவியல் குறியீடு பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், கதிரவனின் விட்டம் வந்து 13,92,000 கிலோமீட்டர். இதை வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, அறிவியல் குறியீட்டில் சொல்லணும்னா, ஒன்றுக்கு அடுத்து புள்ளி வைக்கணும். அதாவது புள்ளி வந்து இங்கிட்டிருந்து கனெக்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 வலது சைடில் இருந்து இடது சைடு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து 10 ப்ளஸ் சிம்பிளில் எழுதுவோம். 1 2 3 4 5 6. அதாவது இந்த வலது சைடில் இருந்து இடது சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 10 ப்ளஸ் சிம்பிளில் போடுவோம். இதே இது எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், 0.01ன்னு இருக்குது. இதை அறிவியல் குறியீட்டில் எழுதணும்னா 1 போட்டு புள்ளி வச்சு, இந்த புள்ளி இடது சைடில் இருந்து இந்த புள்ளி வந்து நமக்கு இங்கே போகணும். இப்போ 1 2, அப்போது மைனஸ் சிம்பிளில் போடுவோம். 1 × 10 - 2ன்னு எழுதுவோம். இந்த அறிவியல் குறியீடுக்கு வந்து குறியீட்டில் தசம எண்களை எழுதுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதாவது இங்கே பாருங்கள், கதிரவன் விட்டம் 13,92,000 கிலோமீட்டர்னு இருக்கா. இதை நம்ம அறிவியல் குறியீட்டில் எழுதணும்னா 1.392ன்னு எழுதுவோம். இன்ட்டு 10 என்ன எழுதணும்னா வலது சைடில் இருந்து கவுண்ட் பண்ணுவோம். இடது சைடுக்கு 1 2 3 4 5 6. அப்போ இது வந்து ப்ளஸ் சிம்பிளில் போடுவோம். இதே இது இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள், 0.01ன்னு இருக்குது. இதை அறிவியல் குறியீட்டில் எழுதணும்னா இந்த 1க்கு அடுத்து புள்ளி வைப்போம். அப்போ இந்த புள்ளி வந்து இடது சைடில் இருந்து வலது சைடு போகும். 1 2. இப்போது 1 × 10 - 2ன்னு எழுதுவோம். அதாவது n என்ற எண்ணை n = a × 10 n எழுதுவோம் அறிவியல் குறியீட்டில். இங்கே இந்த ஏங்கிறது வந்து 1 அப்படி இல்லாட்டி 1 விட பெருசாக இருக்கணும், 10 விட சிறுசாக இருக்கணும். ஏன்னா நம்ம 1 புள்ளின்னு புள்ளி வச்சு எழுதுவோம், அப்படி இல்லாட்டி 9 புள்ளின்னு புள்ளி வச்சு எழுதுவோம். இப்போ 10 ஒரு நம்பர் இருக்குன்னா நம்ம இதை எப்படி 1.0ன்னு தான் எழுதுவோம். அப்போது இந்த ஏங்கிற மதிப்பு வந்து 1 விட அதிகமாகவும் 10 விட கம்மியாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 10n, இந்த எண் வந்து ஒரு முழு. இது வந்து சிம்பிள் வந்து ப்ளஸ்லையும் இருக்கலாம், மைனஸ்லையும் இருக்கலாம். அதுதான் கொடுத்துருக்காங்க. புக்கில் ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்துக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், தசம புள்ளி வடிவம். இப்போது 1000ன்னு இருக்குது. இதை அறிவியல் குறியீட்டில் எழுதணும்னா ஏ வந்து என்னதான் இருக்கலாம், 1க்கு மேலே 9க்கு கம்மியாக இருக்கணும். இப்போ 1க்கு அடுத்து ஒரு புள்ளி வைப்போம். புள்ளி வச்சு 0 வச்சாலும் 1 தான், 0 வைக்கலாட்டிலும் 1 தான். இந்த 1 மட்டும் எழுதிக்கிடுவோம். இன்ட்டு 10 நம்ம இடது சைடு நகட்டி கொண்டு போவோம். 1 2 3. அப்போது இது வந்து ப்ளஸ் சிம்பிளில் வரும். அடுத்து பாருங்கள், 10,000ன்னு இருக்குது. இதை எப்படி எழுதுவோம்? 1 × 10 இங்கே தானே புள்ளி வைப்போம், இங்கிட்டிருந்து கனெக்ட் பண்ணுவோம். 1 2 3 4. அதாவது வலது சைடில் இருந்து இடது சைடு கொண்டு போகிறோம் புள்ளியை. இப்போது இது வந்து ப்ளஸ் சிம்பிளில் 4ன்னு எழுதுவோம். இது வந்து அறிவியல் குறியீடு. இதே இது தசம புள்ளி வடிவத்தில் அறிவியல் குறியீடு 0.001 இருக்குல்ல. இது அறிவியல் குறியீடாக எழுதணும்னா 1 போட்டு புள்ளி வைப்போமா. இந்த புள்ளி வந்து இந்த சைடு போகணும். அதாவது இடது சைடில் இருந்து இந்த இடத்துல வலது சைடுக்கு போகுது. இப்போது 1 × 10 எத்தனை ஸ்தானம் தள்ளி போகுது? 1 2 3. இப்போது -3ன்னு எழுதுவோம். இப்போ 0.0001. இதை எப்படி எழுதுவோம்? 1 × 10 1 2 3 4 -4. அதாவது புள்ளியை வந்து இடது சைடில் இருந்து வலது சைடு கொண்டு போனோம்னா நம்ம 10 மைனஸில் எழுதணும். இதே இது புள்ளி வந்து இப்போ முழு எண்ணாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 50 இருக்குது. 50னாலே 50க்கு அடுத்து ஒரு புள்ளி இருக்கதா அர்த்தம். இந்த புள்ளி வந்து இங்கிட்டு போச்சுன்னா 10⁻1. அதாவது 10 ப்ளஸ் சிம்பிளில் எழுதுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள், எடுத்துக்காட்டு. அறிவியல் குறியீட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள்,
9 7 6 8 8 5 4. நமக்கு ஏற்கனவே தெரியும் n ஈக்குவல் டு a இன்ட்டு 10n. இந்த ஏங்கிறது ஒன்றை விட அதிகமாக 10க்கு கம்மியாக இருக்கணும். அப்போது 9க்கு அடுத்து புள்ளி வைப்போம். 9 புள்ளி இந்த 7 6 8 8 5 4 எழுதுவோம். இன்ட்டு 10 போட்டுட்டு 1 2 3 4 5 6 இந்த சைடு போகுதா? அதாவது புள்ளியை வந்து இடது சைடு கொண்டு போகிறோம். அப்போது இங்கே வந்து என்னது ப்ளஸ் சிம்பிளில் வரும். அடுத்து பாருங்கள் 0.04567891. இந்த புள்ளியை நம்ம எங்கே கொண்டு வருவோம்? இந்த இடத்துல கொண்டு வருவோம். 4.567891 இன்ட்டு 10 எத்தனை ஸ்தானம் தள்ளி கொண்டு வந்திருக்கோம்? 1 2. அப்போது -2. அடுத்து பாருங்கள் மூணாவது 72006865.48. இப்போ இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கிடுவோம். 7200686548. இங்கே உள்ள புள்ளியை நம்ம இந்த 7க்கு அடுத்து வைக்கணும். அப்போ எத்தனை நம்பருக்கு அடுத்து போயிருக்கு? 1 2 3 4 5 6 7. இப்போது இன்ட்டு 10 ப்ளஸ் சிம்பிளில் வரும். அடுத்து பாருங்க, கீழ்காணும் எண்களை தசம வடிவில் எழுதுக. 2.29. அதாவது அறிவியல் குறியீட்டில் கொடுத்துருக்காங்க 6.34 இன்ட்டு 10 ஏற்கனவே 2 ஸ்தானம் தள்ளி தான் இருக்குது. அப்போ 6 3 4 2 0 மட்டும் சேர்ப்போம். ஏன்னா இதை தான் சுருக்கி எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? 6.34 எழுதுவோம். இன்ட்டு இந்த 10 எழுதுவோம். அடுத்து பாருங்க, (2.003667 இன்ட்டு 10 -5 இருக்குது. அப்போது இந்த சைடு போகும். இந்த 2.003667 எழுதிடுவோமா? ஏற்கனவே 2க்கு முன்னாடி போகும்போது இது வந்து 1ன்னு கணக்கு. அடுத்து இது 2, இது 3, இது 4, இது 5. இப்போது நமக்கு வர்றது வந்து 0.0000 4 0 சேர்க்கணும். 2.003667. இதெல்லாம் ஒரு தடவைக்கு 2 3 தடவை செஞ்சு பார்த்தீங்கனாலே ஈஸியாக மைண்டில் தங்கிடும். அடுத்து பாருங்கள் 2.30. பூமியின் நிறை வந்து நமக்கு 5.97 இன்ட்டு 10 கிலோகிராம். நிலாவின் நிறை வந்து 0.073 இன்ட்டு 10 கிலோகிராம். இவற்றின் மொத்த நிறை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு கூட்டும் போதோ கழிக்கும் போதோ 10 போல் இருந்தால் நம்ம டைரெக்டாக கூட்டிக்கலாம். இப்போ கூட்டம்னா 2 இதுலையுமே 10 தான் இருக்குது. அப்போது 5.97 0.073 கூட்டிக்கிடும். 3 7 7 14 மிச்சம் 1 10 மிச்சம் 1 6. அப்போது நமக்கு வர்ற ஆன்சர் வந்து 6.043 இன்ட்டு 10 கிலோகிராம். கூட்டும்போதோ கழிக்கும் போதோ நம்ம கண்டிப்பாக அடுக்கில் 1 போல் இருக்கான்னு பார்க்கணும். 1 போல் இருந்தால் தான் கூட்டவோ கழிக்கவோ செய்ய முடியும். அடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு 2.31 கீழ்காண்பவற்றை அறிவியல் குறியீட்டில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து
5 7 ஜீரோ இருக்குது, அதில் பவரில் 4 இருக்குது. இதை எப்படி அறிவியல் குறியீட்டில் எழுதுவோம்? 5 இன்ட்டு 10 அடுக்கு 1 2 3 4 5 6 7 10 அடுக்கு 7ன்னு போட்டு பவரில் 4ன்னு போடுவோம். அடுக்கு விதி நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அந்த பவரில் உள்ள 4 5க்கும் வரும், இன்ட்டு 10 அடுக்கு 7க்கும் வரும். இப்போ 10 அடுக்கு 7 இன்ட்டு 4னா 7 28. நம்ம ஏற்கனவே அறிவியல் குறியீடுனா என்னென்னு படிச்சிருக்கோம். இப்படி அடுக்கில் இருக்காது. இப்போ 5 அடுக்கு 4 எப்படி எழுதலாம்? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 5 25 5 25. இப்போ 25 25 பெருக்குனா 25 மிச்சம் 2 2 10 12 2 10 மிச்சம் 1 2 4 1 5 5 2 6 625. இந்த 5 அடுக்கு 4 வந்து 625 இன்ட்டு ஏற்கனவே இருக்கிற இந்த 10 அடுக்கு 28. அடுத்து பாருங்க, நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வைக்கணும். இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா இந்த 6.25ன்னு எழுதுவோம். அடுத்து இந்த இதை 10 அடுக்கு 2ன்னு எழுதுவோமா? ஏன்னா நம்ம அறிவியல் குறியீட்டில் எழுதும்போது 625 6.25ன்னு எழுதிட்டு இன்ட்டு 1 2 ஸ்தானம் தள்ளி போயிருக்கறனால 10 அடுக்கு 2ன்னு எழுதுவோம். இன்ட்டு ஏற்கனவே இருக்க 10 அடுக்கு 28. இப்போ என்ன செய்வோம்? இங்கே வந்து அடிமானம் 1 போல் இருக்குது, பெருக்கல்ல இருக்குது. அப்போ அடுக்க கூட்டிக்கலாம். அப்போ 6.25 இன்ட்டு 10 அடுக்கு 30ன்னு வரும். அடுத்து ரெண்டாவது சம் பாருங்க. 0.1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 ஜீரோ இருக்குது. அடுத்து 5 பவரில் 3. இதை நம்ம அறிவியல் குறியீட்டில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 5 இன்ட்டு 10 அடுக்கு இந்த சைடில் இருந்து இங்கிட்டு போகுது. அப்போ 10 அடுக்கு மைனஸில் எழுதுவோம். 1 2 3 4 5 6 7 8 10 அடுக்கு -8 ஹோல் பவரில் 3. இப்போது இந்த 3 வந்து 5க்கும் வரும், 10 அடுக்கு -8க்கும் வரும். அதை எப்படி பிரித்து எழுதுவோம்? 5 அடுக்கு 3 இன்ட்டு 10 அடுக்கு -3 24. 5 அடுக்கு 3ஓட மதிப்பு 125 இன்ட்டு 10 அடுக்கு -24. அடுத்து பாருங்கள், இதை எப்படி எழுதுவோம்? 1.25ன்னு எழுதிட்டு இன்ட்டு 2 நம்பருக்கு அடுத்து புள்ளி வந்திருக்கா, 10 அடுக்கு +2 இன்ட்டு 10 அடுக்கு -24. இப்போ பாருங்கள், இது வந்து அடிமானம் 1 போல் இருக்குது. அப்போ பெருக்கல்ல இருக்குது, அடுக்க கூட்டுவோம். 1 மைனஸு இன்னொன்று ப்ளஸ்ஸுங்கும் போது கழிக்கும் போது நமக்கு 1.25 இன்ட்டு 10 அடுக்கு -22ன்னு வரும். அடுத்த சம் பாருங்க. 1 2 3 4 3 லட்சம் அடுக்கில் 3 இன்ட்டு 2000 அடுக்கில் 4ன்னு இருக்குது. இந்த 3 லட்சத்தை எப்படி எழுதுவோம்? 3 இன்ட்டு 10 அடுக்கு 5ன்னு எழுதுவோமா? ஹோல் பவர் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 10 அடுக்கு 3 ஹோல் பவரில் 4ன்னு எழுதுவோம். இப்போ அந்த 3க்கும் வரும், 10 அடுக்கு 5க்கும் வரும். இப்போ இதை எப்படி எழுதுவோம்? 3 அடுக்கு 3 இன்ட்டு 10 அடுக்கு 5 15 இன்ட்டு 2 அடுக்கு 4 இன்ட்டு 10 அடுக்கு 3 12. அடுத்து பாருங்கள், 3 அடுக்கு 3ஓட மதிப்பு 27. 27 இன்ட்டு 2 அடுக்கு 4ஓட மதிப்பு 16 இன்ட்டு இந்த 10 அடுக்கு 15 ப்ளஸ் 12. ஏன்னா அடிமானம் 1 போல் இருக்கும்போது அடுக்க கூட்டிக்கலாம். 27. அடுத்து பாருங்க, 27ஐயும் 16ஐயும் பெருக்கலாம். 7 42 4 2 12 12 4 16 1 7 1 2 2 6 7 13 மிச்சம் 1 432. நம்ம
அறிவியல் குறியீட்டில் எழுதும்போது 432ன்னு எழுத மாட்டோம், 4.32ன்னு எழுதுவோம். இன்ட்டு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 10^2 ஏற்கனவே இங்கே இருக்கிற 10^27. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4.32 இன்ட்டு 10^27யும் 2யும் கூட்டினா 29ன்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்கள். 40 லட்சம் அடுக்கில் 3 வகுத்தல் 0.00002 பவரில் 4. இப்போது இதை எப்படி எழுதுவோம்? 4 இன்ட்டு 10^1 2 3 4 5 6 6 0 இருக்குது. அதாவது இந்த சைடில் இருந்து 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறதுனால 10^6 பவரில் 3. அடுத்து வகுத்தல் இங்கிட்டு போகுதா? இப்போ 1 2 3 4 5 2 இன்ட்டு 10^-5 பவரில் 4. இப்போ இந்த 3 வந்து 4க்கு வரும், 10^6க்கு வரும். 4^3 இன்ட்டு 10 அடுக்கு விதியில் இதை பெருக்குவோம். 3×18 வகுத்தல்ங்கிறனால பை 2^4 இன்ட்டு 10^-5யும் 4யும் பெருக்குனா -20. அடுத்து பாருங்கள் 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. ஏன்னா 4^3ன்னு இருக்குது, 3 தடவை 4 எழுதுவோம். இன்ட்டு 10^18 பை 2^4ன்னு இருக்கிறதுனால 2 4 தடவை எழுதுவோம். இன்ட்டு 10^-20. இப்போ அடித்தோம்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். நமக்கு 4 இன்ட்டு 10^18 பை 10^-20ன்னு வருமா? நம்ம ஏற்கனவே அடுக்கு விதியில் படிச்சிருக்கோம். 10^-20 வந்து வகுத்தலில் இருக்குது, மேலே போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அது எப்படி எழுதும்? 4 இன்ட்டு 10^18 இன்ட்டு 10^-20. இப்போது இதை நம்ம கூட்டிக்கலாம். ஏன்னா அடிமானம் ஒன்று போல் இருக்குது, பெருக்கல்ல இருக்குது. அப்போ அடுக்க கூட்டிக்கிடுவோம். அப்போ ஆன்சர் வந்து 4 இன்ட்டு 10^38. அடுத்து பாருங்கள். பேஜ் நம்பர் 79ல் கோள் கொடுத்து தசம வடிவம் அறிவியல் குறியீடு. சில கோள்களுக்கு தசம வடிவம் கொடுத்து அறிவியல் குறியீடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சில இதுக்கு அறிவியல் குறியீடு கொடுத்து தசம வடிவம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அறிவியல் குறியீடில் பாருங்கள். 7.78 இன்ட்டு 10^8ன்னு இருக்குது. இதை நம்ம தசம வடிவமாக எழுதும்போது ஏற்கனவே 2 ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சுருக்காங்க. 7 8ன்னு எழுதிடுவோம். அடுத்து பவரில் 8 இருக்கா, 2 இருக்கா, அப்போ 6 0 சேர்ப்போம். 1 2 3 4 5 6. ஏன்னா இதுக்கடுத்து நம்ம அறிவியல் குறியீடாக மாற்றும் போது 7.78ன்னு எழுதுனா 1 2 3 4 5 6 7 8. அடுத்து பாருங்கள். தசம வடிவத்தில் 5 8ன்னு கொடுத்துட்டு 2 4 6 0 இருக்குது. இதை அறிவியல் குறியீட்டில் மாற்றும் போது 5க்கு அடுத்து புள்ளி வைப்போம். நம்பர் இருக்கிறத எழுதிடுவோம். 8ன்னு இன்ட்டு 10^1 2 3 4 5 6 7 10^7ன்னு எழுதுவோம். அடுத்து அறிவியல் குறியீட்டில் பாருங்கள். 2.28ன்னு இருக்குது. 10^8 ஏற்கனவே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ இன்னும் 6 0 சேர்த்தா போதும். 2 2 8 1 2 3 4 5 6. அடுத்து தசம வடிவத்தில் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 0 இருக்குது. இப்போது நம்ம இங்கிட்டு இன்னும் 2 இது தள்ளி புள்ளி வைப்போம். அப்போது 2.87 இன்ட்டு 10^9 7 0 அப்புறம் இந்த 2 நம்பர் 10^9ன்னு வரும். அடுத்து பாருங்கள். இதை அறிவியல் குறியீடாக மாற்றும் போது 1.08 இன்ட்டு 10^1 2 3 4 5 6 7 8. அடுத்து இது 4.5ன்னு எழுதுவோம். இன்ட்டு 10^1 2 3 4 5 6 7 8 9 10^9ன்னு எழுதுவோம். அடுத்து இது 1.5 10^8ன்னு இருக்குது. ஏற்கனவே ஒரு புள்ளி இருக்குது. அப்போது நம்ம இன்னும் 7 0 சேர்ப்போம். 1 5 1 2 3 4 5 6 7. அடுத்து பாருங்கள். 1.43 அதாவது 2 ஸ்தானம் தள்ளி ஏற்கனவே புள்ளி இருக்குது. இங்கே 10^8ன்னு இருக்குது. அப்போ இன்னும் 6 0 சேர்ப்போம். 1 4 3 1 2 3 4 5 6. ஏன்னா இப்போ இது அறிவியல் குறியீட்டில் எழுதணும்னா 1 2 3 4 5 6 7 8. இப்போ 1.43 இன்ட்டு 10^8ன்னு எழுதுவோம்.
இதெல்லாம் சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்களாக செஞ்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா புள்ளி எப்படி வைக்கிறது, அறிவியல் குறியீட்டில் எப்படி ஈஸியாக எழுதுறதுன்னு தெரிஞ்சிடும்.